ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இங்கே ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சிஸ்டர்ஸ் எங்களுக்கு ஐவிஎஃப் மெடிசன்ஸ் ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்குது, அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அந்த மெடிக்கல்ஸ் மதுரை இவங்க பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் அண்ட் ரீட்டெயில் ஐவிஎஃப் இன்ஜெக்ஷன்ஸ் அண்ட் டேப்லெட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 30 to 35% டிஸ்கவுண்ட்டில் உங்களுக்கு கொடுக்குறாங்க. உங்கள் டாக்டர் உங்களுக்கு பர்டிகுலராக இந்த இன்ஜெக்ஷன் இந்த டேப்லெட் தான் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னா இவங்க கொரியருமே உங்களுக்கு அனுப்புகிறாங்க. நீங்கள் எந்த பிராண்ட் இன்ஜெக்ஷன் இவங்கக்கிட்ட ஆர்டர் பண்ணாலும் எந்த ஒரு குவாலிட்டியில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாமல் உங்களுக்கு அதே இன்ஜெக்ஷன் அதே குவாலிட்டியில் உங்களுக்கு 30 to 35% டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறாங்க. ஊரில் இருந்தாலுமே இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி ஆர்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க கொரியர் பண்ணிடுவாங்க. டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இம்பார்ட்டண்டான வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதை பற்றி நான் ஆல்ரெடியே 2-3 வீடியோஸ் போட்டிருக்கேன். ஒரு சில டைம்ஸில் நம்மளோட ஐவிஎஃப் டவுட்ஸ் வீடியோஸ்லேயே நான் இதை உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நிறைய பேர் நம்ம வீடியோஸை பார்க்குறீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக பாருங்கள். நான் சொல்கிற ஒரு விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு ஐவிஎஃப்பில் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமாக தான் நான் சொல்லியிருப்பேன். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு சில பேருக்கு சில விஷயங்கள் தெரியறதே கிடையாது. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் என்னை கேட்குறீங்க. அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோஸையும் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரீசன்ட் டைமில் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய சிஸ்டர்ஸ் எனக்கு 25th வீக்லேயே பேபி பிறந்துடுச்சு, 26, 27, அது மட்டும் இல்லாமல் 18th வீக்கு, இந்த மாதிரி அந்த 5 to 6 or 7 month அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பெயின் டெலிவரி ஆகிடுது சிஸ்டர், எதனால் அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. நான் அதுக்கு முன்னாடியே வீடியோ போட்டிருப்பேன். ட்வின்ஸ் பேபியாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட சர்விக்ஸ் லென்த் எந்த லெவலில் இருந்தாலுமே பரவாயில்ல, நீங்கள் உங்கள் டாக்டரை கேட்டுட்டு உடனே ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ட்வின் பேபி இருக்கிறப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஐவிஎஃப்பில் பார்த்திங்கன்னா இப்போது நிறைய பேருக்கு ஐவிஎஃப் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா அந்த 5 to 7 monthல பார்த்திங்கன்னா குழந்தை பிறந்துடுது. நிறைய பேருக்கு இந்த இஷ்யூ நடக்குது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா குழந்தை அந்த மாதிரி பிறக்கும் போது என்ன ஆகுதுன்னா, நிறைய குழந்தைங்களுக்கு பிரச்சனைகள் வருது. ஸோ அதனால் உங்களுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதை நீங்கள் என்கிட்ட சொல்லும் போதே பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டிச்சஸ் போடலையா அப்படின்றது தான் நான் உடனே கேட்பேன். எங்களுக்கு டாக்டர் எந்த ஸ்டிச்சஸும் சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அதனால் தயவு செஞ்சு நீங்களே நம்ம வீடியோஸ் பார்க்குறது மூலயமா நீங்கள் இதை தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு சிங்கிள் பேபியாக இருந்தாலும் பரவாயில்ல, ட்வின் பேபியாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ஐவிஎஃப் போகிறீங்க, உங்கள் பேபி டெலிவரி வரைக்கும், அதாவது அந்த 38 வீக்ஸ் அல்ல அந்த 39 வீக்ஸ் கிட்டலாம் வர வரைக்கும் பேபி சேஃபாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களே உங்கள் டாக்டர்கிட்ட பார்த்தீங்கன்னா 3rd month முடிஞ்சதுமே ஸ்டிச்சஸ் கேட்டு ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. அதுதான் உங்கள் பேபிக்கு நான் சேஃப் அப்படின்னு சொல்லுவேன். நான் ஆல்ரெடி இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். எதனால் போட்டிருந்தேன்னா, அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 சிஸ்டர்ஸ்க்கு 5th monthலேருந்து 7th monthக்குள்ளேயே டெலிவரி ஆகிருக்கு. அதுவுமே பெயின் டெலிவரி ஆகிருக்கு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இல்லை ட்வின் பேபின்னு சொல்லியிருந்தாங்க, ஒரு சில பேர் சிங்கிள் பேபின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது உண்மையிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். நம்ம ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டுக்கு ₹1-2 கொடுத்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலை, கிட்டத்தட்ட நம்ம லட்சக்கணக்கில் காசு கொடுக்குறோம். அப்படி இருக்கும்போது நம்மளை பற்றி நம்ம தான் கேர் பண்ணிக்கணும். ஸோ நம்மளுக்கு யாருமே இதை பற்றி சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இப்போ ஐவிஎஃப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய சிஸ்டர்ஸ் என்கிட்ட சொல்கிறது, சிஸ்டர் இந்த மாதிரி ஐவிஎஃப் போகிற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த 5th monthலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு இம்மிடியட்டாக டெலிவரி ஆகிடுது அப்படின்ற மாதிரி என்கிட்ட சொல்லியிருக்காங்க. இதை நான் அதுக்காகவே வீடியோஸ்லாம் போட்டிருந்தேன். ஸோ இப்போ நீங்கள் ஐவிஎஃப்லாம் பாசிட்டிவ் வந்துடுச்சு, என்டி ஸ்கேன்லாம் பண்ணிட்டாங்க, என்டி ஸ்கேனில் உங்களோட சர்விக்ஸ் லென்த் 4 இருக்குது, 3 இருக்குது, எதுவாக வேணால் இருக்கட்டும். ஸோ நீங்கள் ஸ்டிச்சஸ் போடுறத நினச்சி தயவு செஞ்சு பயப்படாதீங்க. ஸ்டிச்சஸ் போடுறதுனால நம்மளால் எதுவுமே பண்ண முடியாதா, பெட் ரெஸ்ட்லேயே தான் இருக்கணுமா அப்படின்ற மாதிரிலாம் பயப்படுறீங்க. ஸ்டிச்சஸ் போட்டிங்க அப்படின்னா உங்கள் பேபி ரொம்பவே சேஃபாக இருப்பாங்க. டெலிவரிக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த ஸ்டிச்சஸை ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸோ கொஞ்ச நாளைக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும், ஏதோ ஒன்று இருக்கிற
மாதிரி நம்மளுக்கு ஃபீலாக இருக்கும், குத்துற மாதிரிலாம் ஃபீலாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து டெலிவரி வரைக்கும் உங்கள் குழந்தைக்காக நீங்கள் வந்து கொஞ்சம் தாங்கிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஐவிஎஃப் போகிறீங்க, உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடுச்சு, 3rd மந்த்து முடிஞ்சிடுச்சு, உங்களுக்கு சர்விக்ஸ் லென்த் வந்து நார்மலாக தான் இருக்குது, டாக்டர் எனக்கு எந்த வித ஸ்டிச்சஸ் பற்றியும் சொல்லலை அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் டாக்டர்கிட்ட பேசுங்க. எனக்கு ஸ்டிச்சஸ் போடுங்க டாக்டர்னு நீங்கள் தான் கேட்கணும். ஒரு சில டாக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஹாஸ்பிட்டல்ஸில் பேஷண்ட்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க, அப்போ தான் பேபி சேஃபாக இருக்குன்றத சொல்லியே நிறைய பேஷண்ட்ஸ்க்கு வந்து போட வச்சுருக்காங்க. உங்கள் டாக்டர் உங்களுக்கு சொல்லலைன்னா தயவு செஞ்சு உங்கள் டாக்டர்கிட்ட கேளுங்க. நீங்களே வந்து கேட்டு ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கோங்க. ஒருவேளை ஒரு சில பேர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் 3 மந்த் முடிஞ்சதும் வந்து நார்மலாக கைனகாலஜி டாக்டரை போய் பார்க்க போகிறோம், எங்களை ஒரு சில ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்திங்கன்னா ஐவிஎஃப் டாக்டர் நீங்கள் வேறு டாக்டரை பாருங்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க சிஸ்டர். இல்லைனா எங்களுக்கு வந்து இந்த மணி இஷ்யூனால் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 3rd மந்த் முடிஞ்சதும் நாங்கள் வந்து இந்த மாதிரி வேறு கைனகாலஜி டாக்டர்கிட்ட போய் பார்க்க போகிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது நாங்கள் எப்படி ஸ்டிச்சஸ் போடுறது அப்படின்ற மாதிரி டவுட்டும் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து எந்த கைனகாலஜி டாக்டரை பார்த்தாலுமே சரி, நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுங்கள், டாக்டர் எனக்கு ஸ்டிச்சஸ் வந்து போடுங்க அப்படின்ட்டு நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு போடுவாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ஒரு 9th மந்த் போல் உங்கள் டாக்டர் எப்போ உங்களுக்கு வந்து டெலிவரிக்கு பிளான் பண்ணுறாங்களோ அந்த டைமில் அவங்க வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. அது வரைக்குமே உங்கள் பேபி வந்து சேஃபாக இருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, கண்டிப்பாக 5th மந்த்து அந்த 6th மந்த் 7th மந்த் டைம்லலாம் வந்து தயவு செஞ்சு கொஞ்சம் லாங் ட்ராவல் பண்ணுறத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. எந்த ட்ராவலும் நீங்கள் வந்து பண்ணாதீங்க. ஒரு வேளை நீங்கள் ஹாஸ்பிட்டல் விசிட்டே போகிறீங்க அப்படின்னா கூட காரில் வந்து முடிஞ்ச அளவுக்கு போங்க. அதுவும் வந்து டிரைவர்கிட்ட ரொம்ப ஸ்லோவாக போக சொல்லி கேட்டுக்கோங்க. நான் இதுக்காகவே நிறைய வீடியோஸ் போடுறேன். இப்போ நான் இந்த வீடியோ போடுறதுக்கு ரீசனும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிஸ்டருக்கு மறுபடியும் 26th வீக்கில் வந்து பெயின் வந்து டெலிவரி ஆகிருக்கு. இது ஐவிஎஃப்பில் வந்து ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா இப்போது வந்து ரொம்பவே அதிகரிச்சிட்ருக்கு. ஸோ நீங்கள் ஐவிஎஃப் ப்ரெக்னன்சியாக இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு என்னோடய ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டு ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. ஸ்டிச்சஸ் போடுறத நினச்சி தயவு செஞ்சு பயப்படாதீங்க. ஸ்டிச்சஸ் போட்டால் பெட் ரெஸ்ட்டில் இருக்கணுன்ற கவலை வேண்டாம். நீங்கள் படுத்து இருக்கலாம், எந்த வீட்டு வேலையும் செய்ய முடியாது, ரெஸ்ட் ரூம்க்கு ஏஞ்சி போயிட்டு வரலாம், அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் சேர்லேயும் உட்காரலாம், அதனாலேயும் எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போகிறதில்ல. மற்றபடி நீங்கள் வந்து லாங் ட்ராவல் மட்டும்தான் அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸ்டிச்சஸ் போட்டிருக்கிறதுனால. ஸோ நீங்கள் வந்து உங்களை நீங்கள் சேஃபாக வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா பேபியும் வந்து சேஃபாக உங்களுக்கு வந்து டெலிவரி ஆவாங்க. ஸோ தயவு செஞ்சு நான் சொல்கிற ஒரு பெரிய ஒரு விஷயமாக நீங்கள் வந்து இதை எடுத்துக்கோங்க. ஐவிஎஃப்பில் நிறைய பேருக்கு இது வந்து ஆகிட்டுருக்கு. நம்மளோட சேனலில் கிட்டத்தட்ட எவ்வளோ பேர் இதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக நான் நிறைய வீடியோஸ் போடுறேன். தயவு செஞ்சு அதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்க ஐவிஎஃப் ப்ரெக்னன்சியாக இருக்காங்க அப்படின்னா ஸ்டிச்சஸ் போட்டிருக்காங்களா கேளுங்க. ஒரு வேளை போடலை அப்படின்னா தயவு செஞ்சு அவங்களுக்கு அவங்கக்கிட்ட சொல்லி ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்க சொல்லுங்கள். அவங்க பேபி வந்து சேஃபாக இருக்கணும் அப்படின்னா இது வந்து ஒரு பெரிய விஷயம். முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 5th மந்த்துக்கு மேலே கொஞ்சம் ட்ராவலை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோஸை வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.